வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நீ விதைக்கிறது தான் இந்த பிரபஞ்சம் உனக்கு திருப்பி கொடுக்கும். இதுதான் நம்ம அந்த கதையில பார்க்க போறோம். ஒரு விவசாயி, அவருக்கு விவசாயம் தெரியும். கூட மாடு வச்சு, பசுமாடுகளை வச்சு பால் கறந்து அந்த பாலை நல்லா காய வச்சு அதை தயிராக்கி அதை கடைஞ்சி அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை கொண்டு போய் பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இந்த ரொட்டி பன்னுலாம் செய்யக்கூடிய ஒரு பேக்கரியில் கொடுக்குறாப்புல. இதை ஒரு ஒரு அளவில் கொடுக்குறாப்புல. இது டெய்லி ரொட்டீனாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது 1 கிலோ ஒரு நாளைக்கு கொடுப்பாப்புல. இது ஒரு நாள் அந்த அந்த ரொட்டி கடைக்காரு டவுட் வந்துடுச்சு. இவர் கொடுக்கறது 1 கிலோ இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தில் அவர் எடை போட்டு பார்க்குறாப்புல. ஒரு 100 கிராம் குறையுது. அடடா, நம்மளை ஏமாத்திக்கினே இருக்கிறாப்புலன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப நாளாக நம்ம வாங்கிட்டோம் அவர்கிட்ட. அப்போ நம்ம எவ்வளோ ஏமாந்துருப்போம், இதெல்லாம் நம்ம வசூல் பண்ணணும் அப்படின்னு ஒரு வக்கீலை வச்சு கோர்ட்டில் போய் ஒரு கேஸ் போடுறாரு. இந்த வியாபாரி பால் வியாபாரி என்கிட்ட இவ்வளோ எனக்கு மோசடி பண்ணியிருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நஷ்டஈடு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட்டில் ஒரு வாதத்தை வைக்கிறார். அப்போது அந்த ஜட்ஜி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயியை கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த விவசாயி சொல்கிற பதில் பாருங்க. அந்த விவசாயி சொல்கிறாரு, ஐயா, நான் விவரம் தெரியாதவன். நான் கிராமத்தில் இருக்கிறேன். எனக்கு எவ்வளோ கொடுக்குறோம்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு தராசு வச்சுருக்கேன். எப்படி நீங்கள் இங்கே கோர்ட்டில் ஒரு தராசு நிற்க வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி நான் ஒரு வீட்டில் ஒரு தராசு வச்சுருக்கேன். அதில் தான் நான் எடை போட்டு கொடுக்குறேன் அப்படின்றாப்புல. அப்போ நீங்கள் எதை நீங்கள் மையமாக வச்சு எடை போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு அந்த ஜட்ஜு கேட்கும்போது அந்த விவசாயி சொல்கிறாரு, நான் தினம் அவருக்கு வெண்ணெயை கொடுத்துட்டு ஒரு அவர்கிட்ட ஒரு பிரெட்டு வாங்கின்னு வருவேன். அந்த பிரெட்டு அவர் 1 கிலோன்னு சொல்லி தான் கொடுப்பாரு. அதை வச்சு தான் நான் எடை போட்டு கொடுத்துட்ருக்கேன் இவ்வளோ நாள். நான் டெய்லி ஒன்று வாங்கின்னு வருவேன். அதை வச்சு நான் எடை போட்டு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றாப்புல. அப்போ தான் அந்த ரொட்டி கடைக்கார் யோசனை பண்ணுறாரு. அடடா, நம்ம பண்ண தப்பு நமக்கே இப்போது பிரச்சனையாக வந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணும்போது அப்போ அந்த ஜட்ஜி சொல்லுவாப்புல, அப்போது நீங்கள் தான் அவருக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். அவர் உங்ககிட்ட காசு கொடுத்து தானே வாங்கிட்டு போகிறாப்புல அந்த பிரெட்டு. இப்போ நீங்கள் தான் அவருக்கு நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லி அந்த விவசாயிக்கு அந்த ரொட்டி கடைக்கார்ட்டேருந்து நஷ்டஈடாக வாங்கி கொடுக்குறாங்க ஒரு அமௌண்ட்டு. இப்போ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம் என்ன விதை விதைக்கிறோமோ அதுதான் நம்ம அறுவடையாக பண்ணுறோம். நமக்கு திரும்ப பலன் கிடைக்கும். அப்போ நம்ம நல்லதை விதைச்சோம்னா நமக்கு நல்ல பலனான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். ஒரு தவறான விஷயத்தை நம்ம விதைக்கும் போது நம்ம தவறான விஷயத்தை அறுவடை பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன அறுவடை பண்ணணும் அப்படின்னா, நல்ல விஷயத்தை நம்ம அறுவடை பண்ணணும். அப்போ நல்ல விதைகளை போட்டால் மட்டும்தான் நம்ம நல்ல விஷயத்தை அறுவடை பண்ண முடியும். நல்ல விதைகளை போட முயற்சிப்போம். இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய அந்த பிரபஞ்சத்துக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன். 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாம் செயல் கூடும்.